பொதுநலம் விரும்பி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ESP பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் காரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு நார்மல் கார்லாம் வந்துட்டு பெட்ரோல் இல்லைன்னா டீசலில் ஓடும். வந்துட்டு இது வந்து சாதா கார்னு சொல்லுவாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் கார்னா பேட்டரியோட பவர் மூலிமா வந்துட்டு அந்த கார் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து நம்ம பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணி வச்சுட்டு அந்த கார் வந்து ரன் பண்ணோம்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் காரு. இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் ஹைப்ரிட் கார். இந்த ஹைப்ரிட் காரில் வந்துட்டு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோலையும் இது ரன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு பேட்டரிலையும் வந்து ரன் பண்ணிக்கலாம். இதுதான் ஹைப்ரிட் கார்னு சொல்கிறாங்க. இது நம்ம வந்து கமல் படத்தில் வந்து சொல்லுவாங்கள்ல, மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அது மாதிரி பெட்ரோலு பாதி பேட்டரி பாதி கலந்து செய்த கலவை தான் ஹைப்ரிட் கார். நீங்கள் வந்து ஹைப்ரிட் கார் வாங்குறதா இருக்கிறீங்கன்னா அந்த ஹைப்ரிட் காரில் வந்துட்டு 3 டைப் ஆஃப் வேரியண்ட் இருக்குது. அந்த வேரியண்ட்லாம் என்னென்னங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். அந்த வேரியண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைல்டு ஹைப்ரிட் கார், அடுத்தது ஃப்ளக்-இன் ஹைப்ரிட் கார், அடுத்தது ஃபுல்லி ஹைப்ரிட் கார். இப்போ மைல்டு ஹைப்ரிட் கார்னு என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் ப்ளஸ் பேட்டரியில் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இயங்க முடியும். இது வந்துட்டு ஒன்றை மட்டும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து மைல்டு ஹைப்ரிட் கார்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃப்ளக்-இன் ஹைப்ரிட் கார். இந்த ஃப்ளக்-இன் ஹைப்ரிட் காரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் லிமிட் வரைக்கும் நீங்கள் வந்து பேட்டரியில் தான் ரன் பண்ண முடியும். ஒரு ஸ்பீட் லிமிட் வந்து நீங்கள் தாண்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் ஆர் டீசலில் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பிரேக்கில் வந்துட்டு எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சோர்சஸ் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ளக்-இன் ஹைப்ரிட் கார்னு சொல்கிறாங்க. ஃபுல்லி ஹைப்ரிட் கார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லைனா பேட்ரி எந்த ஸ்பீடில் வேணாலும், ஸ்பீட் லிமிட் வந்து இதுக்கு கிடையாது. நீங்கள் வந்து பேட்டரியிலேயே வந்துட்டு மூவ் பண்ணணுன்னா பேட்டரியிலே வந்துட்டு இந்த காரை வந்து ஓட்டிக்க முடியும். இல்லை நான் பெட்ரோலில் தான் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்ரோலையும் ஓட்டிக்க முடியும். இது வந்து ஃபுல்லி ஹைப்ரிட் கார். ரெண்டுமே சேர்ந்த கலவை தான் இது. ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரி வந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு ரன் பண்ண முடியும். 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்ட முடியும்னு சொல்கிறாங்க. அந்த 300 கிலோமீட்டருக்கு நீங்கள் பேட்டரியிலே வேணாலும் பேட்டரியில் ஓட்டிக்கலாம். இல்லை பேட்டரி வந்து முடிய போகுது அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் இல்லை டீசல் அடிச்சுட்டு கார் வந்துட்டு நார்மலாக எப்பயுமே பெட்ரோல் டீசல் கார் மாதிரியே வந்து நீங்கள் ஓட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இந்த ஹைப்ரிட் கார் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் காரோட 20% ரேட் வந்து அதிகமாக இருந்தாலும் மக்கள் வந்துட்டு இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஹைப்ரிட் கார் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப்ரிட் கார் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு டெக்னாலஜி வரும்போது அதை வந்து கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதிலிருந்து வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி வருதான்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அந்த டெக்னாலஜிக்கு வந்து மாறிக்கிறது வந்து சிறப்பு. இப்போ எலக்ட்ரிக்கல் கார் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் கார் வந்திருக்கு. இந்த டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு ஃபால்ட்ஸ் வரலாம், இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து மேம்படுத்தலாம். அந்த மேம்படுத்தினதுக்கப்புறம் அந்த கார்களை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம். புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கார் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹைப்ரிட் கார்னு ஒன்று இருக்குடா, அந்த வெர்ஷன் வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லுங்கள். ஹைப்ரிட் காரை பற்றி இந்த வீடியோ மூலம் தான் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ESP. நன்றி, வணக்கம்.